நம்ம தனுஷோட கடை படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை பற்றினா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் வார் நடக்குது, இதே மாதிரி 70s பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நடந்திருக்கு. ஸோ அப்போ நடந்தப்போ நம்ம தமிழ்நாட்டில் மெயினாக ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திச்சாங்கன்னு சொல்லி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காட்ட போகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் இல்லாமல், ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜி பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லாமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்கள் கஷ்டப்படுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நம்ம தனுஷ் பார்த்தீங்கன்னா இதனால் பார்த்தீங்கன்னா பேங்க்கு போய் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா காட்ட போகிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த படத்து மேலே எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டருக்கு ப்ரீவியஸ் ரிலீஸ் ஆனது போர் தொழில். ஸோ அந்த படம் எனக்கு பிடிக்கும். ஸோ அதுவே இல்லாமல் இந்த படத்தில் இருந்து ஆல்ரெடி வந்து டீசர் ட்ரைலர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கூட நடிச்சிருக்க கோ-ஆர்டிஸ்ட், ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்குது. ஸோ ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ஜிவி பிரகாஷ் அவரோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு இந்த படத்து மேலே இருக்கிற பயம் பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரிலீஸ் ஆன குபேரா, டேரே எஸ்கேமன் இந்த 2 படத்து மேலேயும் பார்த்தீங்கன்னா நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தேன். குபேரெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக என்னை கவுத்து விட்டுருச்சு. டேரே எஸ்கேமன் கூட எனக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்ட் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ட்ரைலர் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.